Hi student, trigonometric sums போட போகிறேன். இது வந்து LHS, இது வந்து LHS, இது RHS. இப்போது LHS வச்சு RHS நம்ம ஆன்சரை வர வைக்கணும். ஃபஸ்ட்டு LHS எடுத்துட்டு அதோடைய கொஷின் எழுதணும். tan square A divided by tan square A minus 1 plus cosecant square A divided by secant square A minus cosecant square A. Tan theta formula என்னதுன்னா tan theta equal to sin theta by cos theta. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். sin theta by cos theta. அப்போது tan square Aனா sin square A by cos square A. அதே மாதிரி கீழேயும் tan square Aக்கு sin square A by cos square A minus 1 plus cosecant theta formula வந்து இதையும் நீங்கள் மகப் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். cosecant theta equal to 1 by sin theta. இது ஃபார்முலா. cosecant square Aக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னா cosecantனா என்னது 1 by sin. அப்போது cosecant ஸ்கொயர்ன்றதுனால 1 by sin square A divided by secant theta ஃபார்முலா வந்து secant theta equal to 1 by cos theta. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபார்முலா. அப்போது நம்ம என்ன எழுதணும், secant ஸ்கொயர்னா 1 by cos square A, cosecant thetaக்குனது 1 by sin. அப்போது 1 by sin square A. இப்போ வந்து equal to sin square A divided by cos square A. போட்டாச்சா? இது வந்து இங்கே sin square A divided by cos square A இருக்குது, minus 1 மட்டும் இருக்குது. அப்போது கீழே வந்து நம்ம சேமாக கொண்டு வரணும். நம்மளாம் அசியூம் பண்ணிக்கணும். மேலேயும் cos square Aவால், ஏன்னா கீழே cos square A இருக்கிறதுனால மேலேயும் cos square A கீழேயும் cos square Aவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எப்படி பண்ணோம்னா sin square A divided by cos square A minus 1. இப்போ நம்மளாம் இது அசியூம் பண்ணிக்கிது, கீழே என்ன இருக்கோ அதை வச்சு மேலேயும் கீழேயும் நம்ம டிவைட் பண்ணணும். cos square A divided by cos square A அப்படின்னு நம்மளாம் அசியூம் பண்ணி எழுதிக்கணும். ப்ளஸ் 1 by sin square A போட்டுட்டு இங்கேயும் அதே மாதிரி இது ரெண்டையும் சேமாக கொண்டு வரணும். இப்போ இங்கே cos square A இருக்குது, ஆனால் sin square A இல்லை. அதனால் sin square A sin square Aவால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே போடுறது 1 by cos square A. இப்போ இது டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும். அதுக்கோசம் மேலே sin square A divided by sin square A. இங்கே வந்து sin square A இருக்குது, cos square A இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுங்க. மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு 1 by sin square A இருக்குது. அப்போ எது இல்லைன்னா cos square A இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம், cos square A divided by cos square A அப்படி போடணும். போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணணும். sin square A divided by cos square A divided by sin square A, இது அப்படியே எழுதணும். sin square A divided by cos square A மைனஸ் இந்த 1ஆல் மல்டிப்ளை எது பண்ணாலும் அப்படியே வருமா, அப்போது cos square A divided by cos square A போட்டாச்சா? ப்ளஸ் 1 by sin square A மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும். கீழே இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். sin square A divided by sin square A into cos square A எப்படி வேணாலும் எழுதலாம். sin square A to cos square A. இந்த மைனஸை போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து cos square A into 1னா cos square A divided by இது sin square A cos square A. இப்போ போட்டாச்சா? இப்போது கீழே டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே சேமாக வந்துடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா sin square A divided by cos square A divided by, இப்போ ரெண்டும் டினாமினேட்டர் சேமாக வந்துடுச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா sin square A மைனஸ் cos square A divided by cos square A போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 by sin square A
டிவைடட் பை இப்போ இதுவும் டினாமினேட்டர் சேமாக வந்துச்சு. அப்போது சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போது இது 4 இருக்கா, இப்போ எப்படி போடணுன்னா மல்டிப்ளை மாடலில் போடணும். இந்த இது அப்படியே எழுதுகிற பாருங்க. இப்போது சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ இருந்ததா, கீழே வந்து என்ன இருந்தது, சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ. அங்கேயே இருக்கிறது தான் எழுதுகிறேன், ஏன்னா தெரியாதுன்னு கோசம். ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர் ஏ divided by sin square a minus cos square a minus cos square a divided by sin square a cos square a. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எழுதிக்கலாம். டிவைடில் இருந்ததுன்னா மேலே போக சொல்ல மல்டிப்ளை ஆகிடும். sin square a divided by cos square a போட்டோமா. இப்போ இதை வந்து ரிவர்ஸில் எழுதணும். இன்ட்டு cos square a divided by sin square a minus cos square a, அதுதான் ஃபார்மேட். இப்போ இந்த ப்ளஸ் எடுத்து போட்டுடணும். இதையும் அதே மாதிரி 1 by sin square a மல்டிப்ளை, இது மேலே போய்டும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். sin square a minus cos square a, sin square a cos square a divided by sin square a minus cos square a. நெக்ஸ்ட்டு இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ கேன்சல் பண்ணிட்டோமா. அப்போது சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இதுலேயும் ஏன்னா மல்டிப்ளையில் தானே இருக்குது, அதனால் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போது கீழே இருக்குது டினாமினேட்டர் சேமாக வந்துச்சு. அப்போது நம்மளுடைய ஃபார்முலா வந்து இப்போ ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் பாருங்கள். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் என்னதுன்னா 1 by 1 minus 2 காஸ் ஸ்கொயர் ஏ, இதை தான் நம்ம வர வைக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஃபார்முலா என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலா எழுதணும். 1 by sin ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போது மேலே 1 வந்துச்சு, ஆர்ஹெச்எஸில் மேலே 1 வந்துச்சு, கீழே வந்து 1 minus 2 காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். இப்போது என்ன பண்ணோன்னா, இப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ இந்த சைனை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போது ப்ளஸ் சைன் வந்து அந்த பக்கம் போக சொல்ல மைனஸ் ஆகிடும். இப்போது காஸ் ஸ்கொயரை தான் அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போது சைன் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நம்மளுக்கு இங்கே காஸ் தான் வரணும், சைன் வரக்கூடாது. அப்போது சைன் வரக்கூடாதுன்னா நம்ம சைன் காசை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போது 1 by இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாக்குன்னா இதெல்லாம் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் ஏக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கா, மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போது காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ 1 1 ஆட் பண்ணால் 2 ஆகிடும். இப்போது 1 by 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் வந்துச்சா, 1 by 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சால்வ் பண்ணி தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.